வணக்கம். தலைப்புச் செய்திகள். அமோனிய வாயு கசிவால் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு ரூபாய் 2 லட்சம் நிதி உதவி. விபத்து குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய 3 பேர் குழுவையும் அமைத்து முதல்வர் விஜய் உத்தரவு. தமிழக முதல்வர் விஜயின் 52வது பிறந்த நாள். பிரதமர் நரேந்திர மோடி, அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து. பள்ளிகளில் வகுப்பு நேரத்தில் குழந்தைகளுக்கு இடையூறு ஏற்படுத்துவது போன்ற செயல்களை தவிர்க்க வேண்டும். தாவை காவலருக்கு அமைச்சர் ராஜ்மோகன் வேண்டுகோள். மேகதாது தீர்மானத்தை விவாத பொருளாக்கினால் அது கர்நாடக அரசுக்கு சாதகமான சூழலை உருவாக்கிவிடும். திமுக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். முந்தைய ஆண்டுகளில் விவசாயிகள் வாங்கிய எல்லா கடனையும் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். பாமக சட்டப்பேரவை குழு தலைவர் சௌமியா அன்புமணி வலியுறுத்தல். புதிய நடுவர் மன்றம் அமைவதால் தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. மேகதாது விவகாரத்தில் அமைச்சர் ஆனந்த் விளக்கம். மேகதாது விவகாரத்தை கர்நாடக முதல்வருடன் நட்பு ரீதியாக பேசி தீர்க்க வேண்டும். சட்டப்பேரவையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கோரிக்கை. மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். திருமாவளவன் வலியுறுத்தல். எந்த முதலீடும் அண்டை மாநிலங்களுக்கு வெளியேறவில்லை. அமைச்சர் கீர்த்தனா விளக்கம். மேகதாது விவகாரம் தொடர்பான உரிமை மீறல் பிரச்சனையில் பேச அனுமதி மறுப்பு. சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. நடிகர் பிரகாஷ் ராஜுக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்ட் பிறப்பிப்பு. புதிதாக புழக்கத்தில் உள்ள 22 மொழி சொற்களுக்கான தமிழ் வார்த்தைகள் தமிழ் வளர்ச்சிக் கழகம் வெளியிட்டது. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.